ஹெல்த்துக்கு தேவையானது எதையாவது செய்வோமா? கிடையாது. ஹெல்த்தியாலேயே ஹெல்த் இருந்தா நல்லா இருக்குமே யோசிச்சுட்டு முடிச்ச உடனே சட்டி பிரியாணி, அது பக்கெட் பிரியாணி. ஐயோ, பக்கெட் பிரியாணி தின்னுட்டு பாட்டில அப்படியே குடிக்கிறது. இல்ல சாமி, பழகிடுச்சு சாமி, விட முடியல சாமி. சரி, அட்லீஸ்ட் வில் எழுதி வச்சுட்டு இதெல்லாம் பண்ணு. நீ செத்து போனே உடம்ப என்ன பண்ணணும்? புதைக்கணுமா, எரிக்கணுமா? அதுக்கு ஏதாவது பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் யார் யாருக்கு பிரிச்சு வைக்கணும், ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை யார் யாருக்கு பிரிச்சு வைக்கணுமோ எழுதி வச்சிரு, வில் எழுதி வச்சிரு. இந்த மாதிரி நான் தொடர்ந்து குடிப்பதனால், தொடர்ந்து மாமிசம் உண்ணுவதனால், உடல் நலத்துக்கு தகாத உணவுகளை கொண்டு வாழ்வதனால் எப்ப வேணா இது புட்டுட்டு போயிரும். உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா தான் இந்த உண்மை புரியும். என்ன சாமி, புது வருஷம் பிறக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் சொல்றீங்களே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நேர்மறையாகவும் ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டும், எதிர்மறையாகவும் அந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். அதாவது சரியானதை செய்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், சரியானதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கை எப்படி போகும் என்பதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதனால் சொல்லுகின்றேன். இது வலித்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் சொல்வது உண்மை, நான் சொல்வது சத்தியம். உட்கார்ந்து வில் எழுதுனீங்கன்னா அட்லீஸ்ட் உரைக்கும். ஆமாண்டா, இது எப்போ வேணா பொட்டுன்னு புட்டுட்டு போயிருண்டா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்க இன்னர் டயலாக் எவ்வளவு கான்ஃபிளிக்ட்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளிம்சியா இருக்கு, ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை கேடயமா வச்சுக்கிட்டு, ப்ரொடெக்ஷனா வச்சுக்கிட்டு நியூக்ளியர் பாம் வாருக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? அததான் ஒரு பிளிம்சியான இன்னர் டயலாக வச்சுட்டு இந்த உலகத்தை வாழ போனீங்கன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையை வாழ போனீங்கன்னா. அதனால உங்கள் அகம் உயிர்ப்புணர்வு, உயிரின் உயிர்ப்போடு இந்த இன்னர் டயலாகும், எமோஷனல் பேஸ் லைனும், எனர்ஜெட்டிக் போஸ்டரும் பவர்ஃபுல்லா கான்சியஸா இருக்கணும்னா முதல் வேலையை நீங்க செய்ய வேண்டியது என்ன நடக்குதுன்னு அப்படியே சாட்சியா பாருங்க.